ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஓணம் சத்யாவில் சர்வ் பண்ணுற ஓலன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லோ பம்கின் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லி அண்ட் சம் கறி லீவ்ஸ், இந்த மூணும் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் இந்த ரெசிபி பண்ணணும். இது வந்து தட்டைப்பயிறு காராமணின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேங்காய் பால், இது வந்து தேர்ட் தேங்காய் பால். ஸோ நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேங்காய் பால் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன். தேர்டு தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து எல்லோ பம்கின், க்ரீன் சில்லி அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும், ஒரு 1 minute வதங்கினா போதும். இப்போ நான் தேர்டாக எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பம்கின் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகணும், அந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு இதை வந்து குக் பண்ண போகிறோம். நான் மூடி போட்டுக்கிறேன். மூடி போட்டு ஒரு அண்டர் 5 minutesக்குள்ளேயே இந்த பம்கின் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். பாயில் பண்ண தட்டைப்பயிறு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல, அதை விட்டுக்கிறேன். தேங்காய் பால் விட்டோன்னே கண்டிப்பாக அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து என்ன பண்ணோன்னா, நம்ம ஒரு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு மூடி போட்டு சிம்மில் ஒரு 2 to 3 minutes விட்டுருங்க. நல்லா குக் ஆயிரும். நம்மளோட ஓலன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.